Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோ ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பற்றின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துல இருந்து தான். உப்டன். உப்டன்றது என்ன? உப்டன் இல்லைனா அப்டன் என்ன வேணால் சொல்லலாம். இந்த உப்டன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், சந்தனம் அண்ட் கடலை மாவு. இது மூணும் கலந்த காம்பினேஷன் தான் வந்துட்டு உப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th படிக்கும்போது கலர் ஆகணும் அப்படின்ற ஆசையில், அது பழைய கதை, இப்போ கிடையாது, கலர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் வந்து கடலை மாவு, மஞ்சள், சந்தனம்லாம் கலந்து அடித்த காலம்லாம் உண்டு. லைக் ஃபேஸ் பேக் மாதிரி. ஆப்வியஸ்லி எல்லாரும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் இந்த வீடியோ ஆன் பண்ண எல்லாரும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ஃபேவரட்டான விஷயம். இன்ஃபேக்ட் எனக்கு டிஐஒய் விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த கடலை மாவோட சேர்ற மஞ்சள், சந்தனமாக இருக்கட்டும், அதை தயிரோட மிக்ஸ் பண்ணுறனாலும் சரி, இல்லைனா ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறனாலும் சரி, அந்த ஒரு கன்காக்ஷன் காம்பினேஷன் பேஸ்ட் வந்துட்டு என்னுடைய ஸ்கின்னுக்கு எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான விஷயமாகவே இருக்கும். எதுவும் வந்து பிரச்சனை பண்ணாது. கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு அந்த விசிபிள் க்ளோ வந்து கொடுக்கும் என்னுடைய ஸ்கின்ல அடுத்த நாளுக்கு. ஸோ இந்த உப்டன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்காது, அலர்ஜிஸ்லாம். ரொம்ப சில பேருக்கு கண்டிப்பாக ஆனால் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சேஃப் கூட, ஏன்னா நேச்சுரல் விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. பட் இப்போ வந்து சில பேருக்கு நேச்சுரலான விஷயங்கள் வந்துட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது வந்து அவங்க ஏரியாவில் அவைலபிளாக இல்லாமல் இருக்கும், இல்லை நேச்சுரலாக இருக்கக்கூடியது வந்து ஒத்துக்காமல் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு உப்டன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பேக்கெட்டில் கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிறது வந்து எது நீங்கள் பாடி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். அதையும் தவிர்த்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து போடுறதுக்கு, ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு, லைக் ஒரு கிளென்சர் மாதிரி, இல்லைனா ஒரு சீரம் மாதிரி, மாய்ஸ்சரைசர் மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக பிராண்ட்ஸ்லேருந்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு உப்டன்லேருந்து சீரம்லாம் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த சீரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீனேஜ் ஆளுங்க, அதாவது ஒரு 13 வயசுக்கு மேலே இருக்கவங்களே வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உண்மையாகவே நான் வந்து உப்டன் ரேஞ்ச் லைக் நேச்சுரலான விஷயம் இல்லாமல், வீட்டிலே இருக்கிற கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸ் இல்லாமல் கடையில் வாங்குற பொருளாக ஃபஸ்ட்டு எந்த ரேஞ்சிலேருந்து யூஸ் பண்ணேன்னா மாமாஎர்த்தில் இருக்கக்கூடிய இந்த உப்டன் ஃபேஸ் வாஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் உப்டன் ரேஞ்சில் நான் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளென்சிங் மில்க் அண்ட் சீரம் வச்சுருக்கேன். இதை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து பேசியிருக்கேன். ஃபேஸ் மாஸ்க் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேஸ் மாஸ்க் இவங்க ரேஞ்சிலேருந்து, உப்டன் ரேஞ்சிலேருந்து. ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபேஸ் வாஷ் நான் உங்களுக்கு சின்னதாக வந்து காமிச்சிடுறேன். ஃபேஸ் வாஷ் ஒன்றும் கிடையாது, இதில் வந்து மஞ்சள் அண்ட் சாஃப்ரான் இருக்குது டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சாஃப்டாக கிரானியூல்ஸ் இருக்கும், லைட்டாக மைல்டாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் செம்ம சூதிங்காக காமிங், உங்கள் ஸ்கின்னை வந்து துள்ளி கூட இது வந்து ட்ரை பண்ணவே பண்ணாது. அது கூடவே பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க் இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சிங் மில்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளென்சிங் மில்க் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, மைல்டாக வெர்ஷன் ஆஃப் ஃபேஸ் வாஷ். ரொம்பவே ஜென்டலாக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல. உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கிளென்சிங் மில்க் வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்துட்டு உப்டன் ரேஞ்சிலே கிளென்சிங் மில்க் இருக்குது. இதுலேயும் சேம் அந்த டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இது அந்த மைல்ட் அண்ட் ஜென்டில் கிளென்சிங்காக இருக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பேரபன் ஃப்ரீ, SLS ஃப்ரீ அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு, அந்த ஒரு க்ளோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து டபுள் கிளென்சிங் மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளென்சிங் மில்க் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வந்து எப்பயுமே தெரிகிற ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி உப்டன் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த டேன் ரிமூவ் ஆகிறது, அந்த ஒரு ஈவன் ஸ்கின் டோன் க்ளோ வந்து எடுத்துகிட்டு கொடுக்குறது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். நான் வந்துட்டு இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு என்னுடைய கோ டு ஃபேவரட்டாக இருந்தது. இப்போ இது வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்கின் கேர்லேயே நான் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு நான் போயிட்டு ஆப்ட் பண்ணுறது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் த இயரில் வந்துட்டு ஏன் உப்டன் வந்து பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பித்ததே அப்படி தான். ஒன்று நான் சம்மரில் ஆரம்பிப்பேன், இல்லைனா இந்த தீபாவளி டைம்லாம் வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், பட்டாசுலாம் வெடிக்கும் போது ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா பல இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த டிஐஒய் விஷயம்லாம் நிறைய பண்ணுவேன். ஸோ ஃபெஸ்டிவ் டைம் வேறு வருதில்ல, அதனால நான் நினச்சேன் சரி ஓகே உங்களுக்கு இதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபெஸ்டிவ் டைமுக்கு ரெடி ஆகிடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சீரம் இருக்குது இந்த ரேஞ்சிலேருந்தே, மாமாஎர்த்தோட உப்டன் ஃபேஸ் சீரம் இருக்குது. இதில் டர்மரிக் அண்ட்
சாஃப்ரான் இருக்குது. அண்ட் இது 24 ஹைட்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்காக, ஒயிட்டன் கிடையாது, பிரைட்டன். ஸோ உங்களுடைய ஸ்கின்ல இந்த டர்மரிக் அண்ட் குங்குமப்பூ, மஞ்சள் அண்ட் குங்குமப்பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன்லாம் ரிமூவ் பண்ணி அந்த ஒரு ஃப்ரம் வித்தின் க்ளோ கொடுக்கறதுக்கு, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அது இருக்குது இதில். உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருக்குன்னா கூட அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்பர் பாட்டிலில் வருது, கிளாஸ் பாட்டிலில் வருது. இது வந்து ஒரு லைட் yellow golden கலரில் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு லிக்விடி சீரம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. போட்டதும் வந்து ஸ்கின்ல குவிக்காக அப்சர்வ் ஆகிக்குது. இது ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து நான் என்னுடைய முகத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணிப்பேன் ஃபேஸ் வாஷ் பண்ணதுமே. அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ்வலாக போட்டுறது வந்து போட்டுக்கலாம். இதே நீங்கள் நைட்டும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு நான் க்ரீஸியாகவும் வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் நைட் டைம்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த சீரம் மட்டும் போட்டுட்டு கூட தாராளமாக விட்டுடலாம். பட் இதுக்கு மேலே நீங்கள் நைட் க்ரீம் இல்லைனா மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது. இந்த சீரம்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் கிடையாது, பேரபன் கிடையாது, சிலிகான் கிடையாது. எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ சன் டேமேஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு மாய்ஸ்சர் லெவல், ஹைட்ரேஷன் லெவல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரம் வித்தின் க்ளோ கொடுக்கறதுக்கு, பிரைட்டன் பண்ணுறதுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், அப்புறம் பிளெமிஷஸ் இதெல்லாம் வந்துட்டு ஈவன் பண்ணுறதுக்கு, போக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மெயினாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்னால வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒர்க் ஆகும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மமாஎர்த்தோட ஆப், அமேசான் அண்ட் நைக்கால அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் மமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இந்த கூப்பான் கோடும் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டபுள் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸ் கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் இருந்து பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரும் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். ஸோ நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டுக்காக பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்துட்டு அவங்க ஒரு பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டுடலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. இவங்க யூஸ் பண்ணுறதை விட நிறைய மடங்கு பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்றாங்க. அண்ட் ஒரு மாசத்துக்கே இவங்க 120 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரூவல்டி ஃப்ரீ பிராண்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணுமா நினைக்கிறீங்க, ஸ்கின்னுக்கு ரொம்ப ஐயோ கெமிக்கலா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க வந்து கேட்கலாம், வீட்டில் இருக்க கடலை மாவு, மஞ்சள் எல்லாமே போட்டு போகலாமே, எதுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படின்ட்டு. வீட்டில் இருக்க கடலை மாவு, மஞ்சள்லாம் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. நானே வந்து பார்த்துருக்கேன். லைக் நிறைய பேருக்கு வந்து அதுவே வந்து அலர்ஜி ஆகும். சில பேருக்கு இந்த மாதிரி பேக்கெட்டட் விஷயங்கள், பாட்டில்டு விஷயங்கள், ரெடிமேடாக கிடைக்கிற விஷயங்கள் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு ட்ரை பண்ணணுமா விருப்பமாக இருக்குது. ரொம்ப நிறைய பயங்கரமான இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லாத மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ரிசல்ட்ஸ்லாம் உடனே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவ் டைமில் அந்த ஒரு க்ளோ எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உப்டன் அப்படின்றது வந்து நீங்கள் மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உப்டன் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு இந்த மாதிரியாக ஒர்க் ஆகக்கூடிய ஃபெஸ்டிவ் தீமுக்கு செட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நான் நிறைய உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட எனக்கு தாராளமாக தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக பண்ணுவேன். உடனே பண்ணுவேன்னு சொல்ல முடியல, ஆனால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த சஜஷன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.